Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்குள்ளார கடந்து போக 2 பேதுருவினுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போமே. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்த பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது நாம் இறுதி நாட்களிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவைகள் பெருகி இருந்தால் இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்தால் உங்களை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப இந்த இவைகள் லிஸ்ட்ல முதலாவது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு இப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் வரிசையா 1 by 1 சொல்லிட்டு வர்றதுக்கு மத்தியில் அமையக்கூடியது இச்சையடக்கத்தோட பொறுமையும் பொறுமையோட தேவ பக்தியும். ஏன்னா இன்னைக்கு நாம விசுவாசத்தை நம்மளால வளர்த்துக்க முடியுது. ஏன்னா விசுவாசம் இருக்க போய் தான் நாம எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கி இருக்கிறோம். அந்த விசுவாசம் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு தைரியம் வந்துருது. எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் சொல்லணும், ரோட்ல போறவங்கள கூட நிறுத்தி கூட நீ போறது சரியான ஆலயம் கிடையாது, நீ போறது சரியான சபை கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வந்திருக்கு. ஞானம், ஒரு சில வசனங்கள் எல்லாத்தையுமே கத்திருக்கிறதுனால ஞானமும் வருது. அந்த ஞானம் வந்துட்டதுனால இச்சையடக்கமும் ஈஸியா வந்துருது. ஆனா இதெல்லாம் ஈஸியா வந்துகிட்டு இருக்கிற சமயத்துல அந்த பொறுமை மட்டும்தான், பொறுமை பூரணப்படும் பட்சத்துலதான் தேவ பக்தியும் சகோதர சிநேகமும் அன்பும் நமக்கு கூட வரக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த பொறுமையை நாம காத்து கொள்வது ஏதோ நம்மளுடைய உறவுகளை காத்து கொள்ளணுன்றதுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காக நம்ம ஒரு ஆவியினுடைய கனியில நாம வெளிக்கொணரணும், வெளியே கொண்டாந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவோ நாம வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடியதா இல்ல. ஏன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமே. யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவுடனே வராது என்றார். ஆமென். இப்ப நாம யுத்தங்களையும் கலகங்களையும் நம்ம உலகளாவிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பல சமயங்கள்ல நாளைக்கே இஸ்ரவேல்ல பயங்கரமா பாம்பு வெடிக்கும் அல்லது இஸ்ரவேலை தாக்குறவர்கள் எல்லாமே வருவாங்க அப்படின்னா உடனே சமாதான உடன்படிக்கை வந்துட்டு இருக்குது. சமாதானம் பேசிட்டு இருக்கிறப்ப இதுல இஸ்ரேல் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஈரானும் அமெரிக்காவும் மாத்திரம்தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் டிராக் ஆகிக்கிட்டே தான் இருக்கு, இழுவரியிலே தான் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவைகள் எல்லாமே முன்னதாய் சம்பவிக்கும். கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். அந்த பயப்படாது இருக்கிறதோட மாத்திரம் இதே அதிகாரத்துல 18வது வசனமும் 19வது வசனமும் வாசித்து பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சியில அப்படியே சொல்லிட்டு வர்றாங்க. இவைகள் முன்னதாக சம்பவிக்க, ஆனா முடிவு வர்றதுக்கு அதுக்கு ஒரு காலகட்டங்களை வைத்திருக்கிறார் கர்த்தர். அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் நாம பொறுமையோட காத்திருக்கணும். ஏன்னா வாசிப்போம் 18, 19. லூக்கா 21, 18, 19. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். ஆமென். இது ரெண்டுல
நம்ம வந்து அது வீணா போயிடுமோ, இது அழிஞ்சு போயிடுமோ, அது போயிடுமோ, இது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவைகள் எல்லாமே சம்பவிக்கிற பொழுது பயமும் கலக்கமும் சந்தேகமும் அந்த திகிலும் இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து கூடி வந்துகிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது, அழியவே அழியாது, ஒண்ணுமே செய்யவே செய்யாது. உங்கள் பொறுமையை உங்கள் ஆத்துமாக்களையும் காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலதான் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள முடியுமா? ஏன்னா இறுதி நாட்கள்ல நாம் அதிகபட்சமாய் பாராட்ட வேண்டியது பாதுகாப்பு நடவடிக்கையோ அல்லது பக்திக்குரிய காரியத்துல இருக்கக்கூடிய ஈடுபடுறதோ, அப்படி செய்யறேன், இது செய்யறேன், அது செய்யறேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளார இத்தனை ஆத்மாக்களை கூட்டிட்டு வர்றேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியது இது. இந்த ஊழியங்கள், இந்த காரியங்கள் எல்லாமே நன்மையானதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேல தேவன் எதிர்பார்க்கறது ஆத்துமாவை காத்துக்கணும்னா உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுதான் ஆதாரமானது, அச்சாரமானதுன்னு சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போமே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. ஆமென். ஏன்னா விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. அப்போ மேகம் போல திரளான சாட்சிகள் பழைய ஏற்பாட்டுல அத்தனையும் கொடுக்கப்பட்டதா இருக்குது. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் எல்லாமே பொறுமையா 75 வருஷம் பொறுமையா இருந்தான் ஆபிரகாம். ஈசாக்குக்கும் 20 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்துச்சு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை விட்டுட்டு அவன் வெளியே போயிட்டு தன்னுடைய மாமன் வீட்டுல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவனுக்கு அடிமைத்தனமாய் இருந்து வேலைகளை செய்து வந்துட்டு போறான். ஆகாருக்கு பொறுமை இருந்து கர்த்தர் நீ அந்த துறவண்டை போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்துலயுமே சாராளுக்கும் பொறுமையை தான் கொடுத்தாரு, ரெபேக்காவுக்கும் பொறுமையை தான் தேவன் பாராட்டினாரு. இப்படி மேகம் போல திரளான சாட்சிகள் எத்தனை எடுத்தாலும் அத்தனையிலுமே அவர்கள் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். நாளைக்கே கர்த்தர் வருவார்னு நாம நம்பி நம்மளுடைய வாழ்க்கைகளை நகர்த்துவது சரியே, கரெக்டு, நல்லது. ஆனா அதுல நாம பாராட்டப்பட வேண்டியது விசுவாசமும் நீடிய பொறுமையும். ஏன்னா இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்கள், முற்பிதாக்கள் நமக்கு கத்துக் கொடுத்த விஷயங்களாய் இருக்கிறது. எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆபிரகாமுக்கு சொன்னப்பட்டது அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. இப்ப அவர்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஏதோ ஒண்ணு அவங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாக்குத்தத்தம் ஒவ்வொரு விதத்திலையும் கொடுக்கப்பட்டதா இருக்குது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றிலுமே இருக்கக்கூடிய சுப்ரீமான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்குது. அந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இதோ சீக்கிரமாய் வருவேன். அந்த வருகிறேன்ற வார்த்தை தான் நமக்கு சீக்கிரமாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆனா அதற்கு பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நாம பெறணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்திலும் நம்மளுடைய பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவ நாமம் எதிர்பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. எபிரேயருடைய நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். நாம செய்யறது எல்லாமே அவருடைய கர்த்தருடைய சித்தமான்னு சொல்லிட்டு பல சமயங்கள்ல சோதித்து பார்த்துதான் செய்யறோம். அந்த ஒவ்வொரு காரியத்தையுமே சோதித்து பார்த்து செய்யறது நல்லதுதான். ஆனா
வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இன்னைக்கு காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தேவனுடைய 2ஆம் வருகைக்கென்று காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதிகபட்சமாய் தேவைப்படக்கூடியது, விசுவாசத்துக்கு அடுத்ததாய் நமக்கு தேவைப்படக்கூடியது பொறுமைதான். நிறைய விஷயங்கள்ல பொறுமை இழந்தவர்களா ஏன்னா இன்னைக்கு இல்லாமைய குறித்து ஒரு தடுமாற்றம், நமக்கு புரியாதவங்களுக்கு இருக்கக்கூடிய தடுமாற்றம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நம்மை பொறுமையை சோதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்குள்ளார சூழ்ந்து நிற்கக்கூடிய காரியங்களா இருக்கிறது. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இது ஆமென். 3ம் தான் நாம இப்ப செய்ய வேண்டியதா இருக்கு. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் வருவார், சீக்கிரமாய் வருவார், வெகு சமீபத்தில் வருவார், இத குறிப்பிட்ட நாளிகையிலே நமக்கென்று வருவார். இரவிலே திருடன் வருகிறது போல் அல்ல, நமக்கு திருஷ்டாந்தமாய் எல்லாவற்றையுமே முத்திரை போடாமல் வெளிப்படுத்தினதுனால நமக்கு அவர் வெளிப்படக்கூடிய அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல அந்த சந்தோஷத்துல நம்ம நிக்கிற சமயத்துல சின்ன சின்ன உபத்திரவங்கள் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பலவீனமோ அல்லது நமக்கு இருக்கக்கூடிய சண்டைகளோ, சச்சரவுகளோ, வாக்குவாதங்களோ, சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுனால இருக்கக்கூடிய மாறுபாடுகளோ, எந்த சின்ன சின்ன உபத்திரவங்கள் எது வந்தாலும், ஏன்னா பவுல் சுவிசேஷத்தை தான் அறிவிச்சா. ஆனா பசி, பஞ்சம், காத்திருப்புகள், கண் விழிப்புகள், கப்பற் பயணங்கள், பசியோடு இருந்தேன், மனிதர்களால் வெறுக்கப்பட்டிருந்தேன், அடிபட்டிருந்தேன், அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உபத்திரவங்களை எல்லாத்தையுமே சொல்றப்ப அத்தனையிலுமே அவன் பொறுமையாய் இருந்து ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தான். இப்ப நம்ம நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வையும் நாம பார்த்துட்டு நம்பிக்கையில சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஆனா வரக்கூடிய உபத்திரவத்துல பொறுமையா இருந்தாதான் நாம ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க முடியும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். ஆமென். தேவனுடைய சபையிலே நம்மை குறித்து ஒரு மேன்மை உண்டாயிருக்குமே ஆனால் அது நாம சகிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நானா இருக்க தொட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் சகிக்கிற சகல விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்க வேண்டியது பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். நீங்க வெறுத்துமே சகிச்சுக்கிட்டு எரிச்சலும் கோபத்தோடையும் அவிசுவாசமான வார்த்தைகளையும் நாம கொட்டுறதுனால நாம தேவனுக்கு முன்னாடி பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறவர்களாய் இருக்க முடியவே முடியாது. நாம பொறுமையை காண்பிக்கிறவர்களாய் இருக்கும் பட்சத்துலதான் அது தேவனுடைய சபையில அது மேன்மை பாராட்டக்கூடியதா இருக்கு. இந்த பொறுமையையும் இந்த விசுவாசத்தையும் யோபு நல்லா இருக்கிற நாளையிலையும் காட்டினா, சுகவீனமாய் இருக்கக்கூடிய நாட்கள்லையும் காட்டினா, தன்னுடைய பலத்திலையும் காட்டினா, பலவீனத்திலையும் காட்டினா, அந்த பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதுனாலதான் தேவனுடைய சபையில பிசாச பார்த்து, நீ யோபுவை பார்த்தியா, அவனை போல ஒரு உத்தம சன்மார்க்கம் உண்டான்றது அவர் கேட்கக்கூடிய விதத்துல ஒரு மேன்மை அந்த இடத்துல உண்டானதாய் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆவது அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிப்போமே. அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது.
தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆமேன். ஏன்னா சுரூபத்தை வணங்கக்கூடியது, அந்நிய முத்திரைகளை பெற்றுக்கொள்வது, அந்நிய படிப்பினைக்குள்ளார நுழைந்து போவது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ குறுக்கீடுகள் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய பாதையில ரொம்ப அதிகமா வந்துகிட்டே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இறுதி நாட்கள்ல இன்னும் நம்மள நம்புற மாதிரி திருஷ்டாந்தமாய் அற்புதங்களை, அடையாளங்களை செய்யக்கூடிய விதத்துல அந்நிய நுகத்திற்குள்ளார நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எத்தனையோ மாயமாலங்கள் கடந்து வரக்கூடிய காலகட்டமாய் இது இருக்கிறது. அதனால அந்த வணங்குறவனுக்கு மாத்திரம்தான் அக்கினை தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி போடப்பட்டிருக்கக்கூடியது. ஆனா தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஏன்னா நீ எவ்வளவு தூரத்திற்கு இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நம்மளுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் இருக்கக்கூடிய போராட்டத்தின் மேல கிடைக்கக்கூடிய எத்தனை காரியங்களாய் இருந்தாலும் அதுல பாராட்டப்பட வேண்டியது வைராக்கியத்தை காட்டிலும், விசுவாசத்தை காட்டிலும், உன்னுடைய சமயோஜித புத்தியை காட்டிலும் பொறுமை இதிலே விளங்கக்கூடியதாய் இருக்க வேண்டியதா இருக்குது. பொறுமையை எவ்வளவு தூரத்துக்கு நாம காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு தேவன் நம்மை குறித்து மேன்மை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யங்கிறது அவருடைய பொறுமைக்கும் நாம பங்காளிகளா இருக்க வேண்டியதா இருக்குது. அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் நாம பங்காளிகளா இருக்க வேண்டியவர்களா இருக்கணும். அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியது, சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், யார் வாழை எடுக்கிறவன் வாழால் மடிவான் அப்படிங்கிறது உலகத்தானுடைய பழமொழி. ஏன்னா அதே மாதிரி பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால சாவான், சிறைப்படுத்தி போறவன் சிறைப்பட்டு போவான். ஆனா இதுல எல்லாத்துலயுமே விளங்கக்கூடியது பொறுமையும் விசுவாசம் இதுல இருக்கு. நீ பொறுமையும் விசுவாசமும் நீ பாராட்டினா, ஏன்னா சிறைப்படுத்தி போறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால சாவான். பொறுமையா இருக்கிறவனுக்கு பொறுமை பாராட்டப்படும், விசுவாசமா இருக்கிறவனுக்கு விசுவாசம் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்திற்குள்ளார நாம் பொறுமை உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவ நாமம் நம்மை எதிர்பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனாலதான் நாம இந்த வசனத்துல யாரெல்லாம் என்னென்னலாம் செஞ்சுட்டு போறாங்களோ, அவன் சிறப்படுத்திட்டு போறானா சிறப்பட்டு போவோம், பட்டயத்தை எடுக்கிறானா பட்டயத்துல சாபம். பொறுமையா இருக்கிறியா, பொறுமை உனக்கு கிடைக்கும். விசுவாசமா இருக்கிறியா, விசுவாசம் உனக்கு கிடைக்கும். இதுலதான் விளங்கும். ஏன்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கும் பொழுது நமக்கு பொறுமையும் விசுவாசமும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாய் நிற்கும் என்பதை விசுவாசிகளே, சீஷர்களே மறந்துடாதீங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஏன்னா பவுல் சொல்றா, நான் இயேசுவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் 1, 2வது அவருடைய ராஜ்யத்திற்கும் 2, அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற. ஏன்னா அவருடைய ராஜ்யத்துக்குள்ளார இன்னைக்கு ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, லேவியர்களும் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்களும் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உற்சாகமாய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சீஷர்களே, அதுல இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை குறித்து எவ்வளவு தூரத்துக்கு அதுல பங்காளிகளாய் இருக்கிறோமோ அதே போல அவருடைய உபத்திரவத்திற்கும் நாம பங்காளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக வெளியேறுங்க போலமாய் பிசாசை நிர்மூலமாக்கி விட்டு சிலுவையில எல்லாவற்றையும் முறிந்து தீர்த்துட்டார். ஆனா
அவர் உரிந்து தீர்த்த அதிகாரத்தை எப்படி பிரயோகிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு அப்படின்னா, தன்னுடைய பிள்ளை யாராச்சும் அந்த அதிகாரத்தை எடுத்து பிசாசை நிர்மூலமாக்கணும். அப்படி நிர்மூலமாக்கல அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ வெற்றி அப்படியே கிடப்புலதான் கிடக்கும். கோலியாத்து மேன்மையா பாராட்டி கர்ச்சிக்கக்கூடிய அந்த பெருமையை தாவீது போய் அந்த இடத்துல நின்னதுனால தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. அந்த உபத்திரவத்திற்கு நேராக இவனுடைய அந்த சாட்சியினுடைய அந்த பிரதிபலிப்பு அந்த இடத்துல நின்னதுனால தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டுச்சு. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க ஒரு கோலியாத்தை எதிர்த்து நின்று சண்டை போட போறது கிடையாது. நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி நடுவுல நடக்க போறது கிடையாது. தானியேலை போல சிங்கத்தின் கெபிக்குள்ளார போய் உட்கார்ந்து இருக்க போறது கிடையாது. உங்களுடைய வீட்டுக்குள்ளாரதான் நீங்க இருக்க போறீங்க. நீங்க உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த ஜூரிஸ்டிகேஷனுக்குள்ளாரதான் நீங்க நடந்து போக போறீங்க. ஆனா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு உபத்திரவத்திற்கும் நீங்கள் எவ்வளவு பெரும் பொறுமையை மேன்மை பாராட்டுகிறீர்களோ அவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்துல உடன் பங்காளிகளாய் இருக்க முடியும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா இதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல எபேசு சபையில தேவன் அதற்கென்று மேன்மை பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இது இறுதி நாட்கள்ல நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபேசு சபைக்கு மேன்மை பாராட்டக்கூடிய விஷயத்தை வாசிக்க கேட்போமே. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிகிறதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். அப்போ இதுல உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகித்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா பல சமயங்கள்ல இன்னைக்கு நம்ம கிட்ட பழகக்கூடிய உறவுகள்ல பாதி மாயமாலமா தான் இருக்குது. அதனால என்னைய ஏமாத்திட்டான், என்னைய பார்த்து இப்படி செஞ்சுட்டானே, நானே ஒரு சீஷர்களா இருக்கிற பைபிள் தூக்கிட்டு இருக்கிற என்னை ஏமாத்தினதுனால அவனுக்கு வரக்கூடிய தண்டனை பெருசா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு பாட்டு பாடக்கூடிய சீஷர்களே. ஆனா நீ பொறுமையும் நீ பொல்லாதவைகளை சகிக்க கூடாமல் இருந்ததையும் தேவனுடைய ராஜ்யத்துல நினைவு கூறக்கூடியதாய் இருக்கிறது. நம்மளுடைய பிரயாசமும் அந்த பிரயாசத்துல இருக்கக்கூடிய பொறுமையும் தேவன் பொல்லாதவைகளை எந்த இடத்துல நாம பொறுமையா இருக்கணும் அப்படின்னா, அவன் தேவனுக்கு விரோதமா பேசுறவனா இருந்தாலும் சரி, பொல்லாங்கு செய்யறவனா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம சகிச்சுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகலாம் தேவன் நம்மளை உட்கார வச்சிருக்கல. பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் தேவன் அந்த இடத்துல மேன்மை பாராட்டக்கூடியதா இருக்கிறது. நீ பொய்யர் என்றும் கண்டறிந்தும் எப்ப நம்மளை ஏமாத்துறவங்க, நமக்கு எதிராக இருக்கிறவங்க அப்படிங்கிறத கண்டிருந்தும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தில் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருந்து நியாய தீர்ப்புக்கு முன்னாடி கொண்டு சேர்க்கிறப்ப, உன் வீட்டுக்குள்ளார உன் பிள்ளைகளுக்கு மத்தியில, உன் கணவனுக்கு மத்தியில, உன் உறவினர்களுக்கு மத்தியில நீ சகித்து கொண்டிருந்ததையும் பொறுமையாய் இருந்ததையும் என் நாமத்தின் நிமித்தத்தினால இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்ல முடியுமா? நம்மளைய பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாள்ல நீ இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தின் மேல இருந்து இதே வார்த்தைகளை திரும்ப சொல்ல முடியுமா? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தமாய் இளைப்படையாமல் இருக்கிறதை பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன். தெரியும், அவருக்கு தெரியும் நீங்க எந்தெந்த விஷயத்துல கோவப்பட்டீங்க, இப்படி எல்லாம் கோவப்பட்டீங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறீங்க, எல்லாமே தேவனுடைய நாமத்துக்குள்ளார நல்லாவே தெரியும். அதனால பிரியமானவர்களே, நான் இறுதி நாட்களுக்கு தயாராகிறேன் அப்படின்னா முதல்ல நீங்க பாராட்ட வேண்டிய பிரயாசம் என்ன அப்படின்னா பொறுமை. வெளிப்படுத்தின விசேஷம்
2வது அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிப்போம். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஏன்னா தேவன் உங்களுடைய கிரியையையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஈக்குவலா உங்களுடைய பொறுமையும் அவர் தெரிஞ்சவராக இருக்கிறார். உங்களுடைய பொறுமை எவ்வளவு தூரத்துல இருக்கு, எந்த டிகிரியில உங்களுடைய பொறுமை இருக்கு அப்படிங்கிறத தேவன் அதிகமாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஏன்னா உன்னுடைய பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாய் இருக்கிறது என்பதையும், அப்ப நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஏற்கனவே நான் பொறுமைசாலி பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஷர்களை நீங்க முன்பின இருக்கக்கூடிய கிரியை காட்டிலும் பிந்தின கிருபை, அப்ப பொறுமைசாலி இன்னும் பொறுமைசாலியாய் மாறி இருந்திருக்கணும். அததான் தேவன் அறிந்திருக்கிறேன், அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையுமே அறிந்தவராய் இருக்கிறார். ரூத் 3:10. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஆமென். ஏன்னா ஏற்கனவே மோவாபிய தேசத்துல இருந்து நகோமி கூட வர்றப்பவே ரூத் வர்றப்பவே அவ பொறுமைசாலியாய் நற்குணசாலியாய் நிரூபிக்கப்பட்டுட்டா. ஆனா வந்ததுக்கு அப்புறமேட்டு மாமியார் எங்க சொல்றாங்களோ அங்க மட்டும்தான் போனா. மாமியார் என்ன செய்ய சொன்னாங்களோ அதை மட்டும்தான் அவ செஞ்சா. மாமியார் எப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்றாரோ அதை மட்டும் கேட்டுட்டு பெரியவங்கள்ட்ட பொறுமையாய் அந்த நாள் வர வரைக்கும், அந்த வேலை வர வரைக்கும், அந்த காரியம் நிகழும் வரைக்கும் இவ பொறுமையாய் காத்திருந்தாள். ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு மருமக கூட அந்த பொறுமை அந்த ஊர் எல்லை வரைக்கும் தான் அவளுடைய பொறுமை இருந்துச்சு. ஆனா இவளுடைய பொறுமை ஜீவனுள்ள நாள் வரைக்கும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவள் நற்குணசாலியாய் பொறுமையாய் உத்தமத்தனமாய் தேவனுடைய சமூகத்துல நின்றவளாய் இருக்கிறாள் ரூத். அதனாலதான் அவள் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொல்லக்கூடிய விதத்துல போவாசினால அவள் கூறப்பட்டவளாய் இருந்தாள். இன்னைக்கு நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும்னு சொல்லிட்டு பல சமயங்கள்ல நாம் விரும்புகிறவர்களா இருக்கிறோம். ஆனா அதுக்கு பேஸ் எங்க இருக்குது அப்படின்னா நற்குணமும் நம்ம கிட்ட பாராட்டப்படக்கூடிய பொறுமையும் தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இதே இன்னொரு சபைக்கு சொல்றதையுமே நமக்கு வாசிக்க கேட்போமே. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமேன். ஏன்னா பைபிள்ல எங்கெங்கெல்லாம் பொறுமை இருக்குதுன்னு சொல்லி வேணா தேடி பாருங்க. பொறுமை அப்படிங்கிறத போட்டு கண்காடன்ஸ்ல தூக்கி போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சரி எங்கெங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ரொம்ப பொறுமையா அதை உட்காந்து படிங்க. அதை படிச்சு பாக்குற சமயத்துல பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடினாலே, அவன் பைபிள் படிக்கிறவன மாத்திரம் இல்ல, சபை அவன் பைபிள்ல இருக்கக்கூடிய பொறுமையை கொடுத்த வசனங்கள்ல வசனம் இப்படி போட்டிருக்கு, அதனால நான் இதுல எல்லாம் பொறுமையா இருப்பேன், இந்த விஷயத்துல பொறுமையா இருப்பேன், இப்படி பொறுமையா இருப்பேன், இவ்வளவு பொறுமையா இருப்பேன், நீடிய பொறுமையா இருப்பேன், நிரந்தர பொறுமையா இருப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே
பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியினாலே. அப்ப நமக்கு பைபிள் வாசிக்கிறதோ அல்லது நம்ம ஆன்லைன்ல இந்த மாதிரி வேதத்தினுடைய பாடங்களை எல்லாத்தையுமே நாம் படித்து கொள்வதோ எதுக்காக அப்படின்னா, பொறுமையை குறித்த வசனங்கள்ன்ற மாதிரி பரிசுத்தத்தை குறித்து ஏதோ ஒரு தலைப்புல அதை குறித்ததாய் பேசப்பட்டதாய் தான் செய்திகள் எல்லாமே இருக்கும். ஆனா அதுல கற்றுக்கொண்டபடியினால் மாத்திரம் இல்ல, காத்து கொண்டபடியினால். கத்துக்கிறது மாத்திரம் இல்ல, நான் இதை கத்துக்கிட்டேன் அதை கத்துக்கிட்டேன் அப்படி கத்துக்கிட்டேன் இப்படி கத்துக்கிட்டேன், அத காத்துக்கணுமா. அதுல நம்ம காத்துக்கிறது அப்படின்னா அந்த வசனத்தின்படி கம்ப்ளீட்டா நாம நடக்கிறவர்களாய் இருக்கும் பட்சத்துலதான் தேவன் நமக்கு மேன்மை பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். பிரசங்கி 7:8 வாசிப்போங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். ஏன்னா எவ்வளவு நான் சூப்பரா ஆரம்பிச்சேன் தெரியுமா, அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு பாராட்டுறவன் பெருமை உள்ளவன். ஆனா பொறுமை உள்ளவன் என்னன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருப்பான். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த சபைக்குள்ளார தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டேன் ஆரம்பம், ஞானஸ்தானம் வாங்கிவிட்டேன் ஆரம்பம். ஆனா அது முடிவு நல்லது. ஆனா அந்த முடிவு வரைக்கும் பொறுமையாய் இருக்கிற மனுஷன் மாத்திரம்தான் உத்தமனாய் இருக்க முடியும். பொறுமை உள்ளவன் மாத்திரம்தான் உத்தமனாய் இருக்க முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். ஏன் நாம பரலோக ராஜ்யத்துக்குள்ளார ஒரு குறைவும் இல்லாத பூரண நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம பொறுமையானதுதான் பூரண கிரியை செய்ய முடியும். அந்த பூரண கிரியை செய்யறது அந்த பொறுமை அப்படிங்கிறத வேத வசனம் தெளிவா சொல்லக்கூடியதா இருக்குது. ஏன்னா அது நம்மளுடைய பேர் பரலோகத்துல எரிக்கப்பட்டிருக்க சந்தோஷம் இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது நான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டதா இருந்ததா இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலுமே நாம் குறைவில்லாதவர்களாகவும் பூரணம் உள்ள நிறைவு உள்ளவர்களாகவும் நிற்கணும். அப்படின்னா பொறுமையானது மாத்திரம்தான் கிரியை செய்யக்கூடியதா இருக்கும். வேற எதுவும் நமக்கு கிரியை செய்யக்கூடியதா இருக்காது. விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரமே தான் சபைக்குள்ளாரே இருக்க முடியும். அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் மாத்திரமே சபையில நிலைத்திருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா பரிசு பெறுகிறவர்கள் தேவனுடைய, ஏன்னா பரிசு பொருளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் பந்தயத்திலே ஓடக்கூடியவர்களா இருக்கிறோம். சும்மா ஏதோ பந்தயத்துல கலந்துக்கணுங்கிறதுக்காக நீங்களும் நானும் இந்த பந்தயத்துல அரங்கேறவே இல்லை. நாம இந்த பந்தயத்துல ஏறி இருக்கிறதே பரிசு பொருளை, ஜீவ கிரீடத்தை, வாடாத ஜீவ கிரீடத்தை, வெற்றி உள்ள அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனிய நாம புசிக்கிறதுக்காக மாத்திரம்தான் நாம இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி நாம ஜெயிச்சு பூரண கிரியைகளா இருக்கணும் அப்படின்னா நமக்கு பாராட்டப்பட வேண்டியது அந்த மேன்மையான பொறுமை மாத்திரமே. யாக்கோபு 5வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாமிசத்தை தின்னும். கடைசி நாளிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். ஆமென். அப்படியே 7வது வசனத்தை வாசித்திருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று
முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். ஆமென். ஏன்னா இந்த வசனங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணு தெளிவுபடுத்துது. எதை நீ சேர்த்து வச்சாலும் அது அக்கினி போல பொட்டரித்து போகும். கடைசி நாளையில இந்த எதை சேர்த்து வச்சாலும் அதை சேர்த்து வைக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுது வேத வசனம். பொக்கிஷத்தை சேர்க்காதீர்கள். எது அதுல இது இந்த லிஸ்ட் சொல்றதுக்கு இல்லவே இல்லை. வசனமும் அப்படி சொல்லவே இல்லை. நீ எதுல நீ சேர்த்து வச்சாலும் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா தேவையானது ஒன்றே ஒன்று, அவர் வருமளவும் நீடிய பொறுமையாய் இருங்கள். ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன்னா நாளைக்கு வருவாரு. இந்த போடப்பட்டிருக்கக்கூடிய லாக்டவுன் அடுத்த நாளே வந்துடும். பெட்ரோல் பத்தாம போச்சுனால எல்லாமே மூடிடுவாங்க. அதனால நான் விறகு சேர்த்து வச்சிருக்கேன், ஜீவனை சேர்த்து வச்சிருக்கேன், கேஸ் சேர்த்து வச்சிருக்கேன், இன்னும் அதுல ஒண்ணுமே செய்யாம இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு, அப்படி இப்படின்ற மாதிரி உங்களுடைய பொறுமையை ஒரு நாளும் அறிக்கையில பொறுமை இல்லாத விதத்துல அறிக்கை செய்யாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாம முன்மாறிக்கும் பின்மாறி வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறவன் மாத்திரம்தான் அறுவடை செய்வான். அந்த அறுவடை செய்து இந்த தானியம் களஞ்சியத்துக்குள்ளார போய் சேரணும். அதுக்காக தான் நாம எல்லாருமே காத்திருக்கிறோம். அந்த தானியம் களஞ்சியத்துக்குள்ளார போய் சேரணும். அப்படின்னா அது வரைக்கும் அதற்கு தேவையானது நீடிய பொறுமை மாத்திரமே. நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். அதே போல நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமமாய் இருக்கிறது. லூக்கா 21வது அதிகாரம் 26வது வசனம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுடைய இருதயம்லாம் ரொம்ப அப்படியே சூப்பரா கொழுந்து விட்டு எரியும்லாம் சொல்லவே இல்லை வசனம். எல்லாருடைய இருதயம், ஏன்னா பயந்து எல்லா மனுஷர்களுடைய இருதயமும் சோர்ந்து போகும். நாம எல்லாம் மகான்கள் கிடையாது, பாலத்துல இருந்து இறங்கி வந்தது கிடையாது. நாமளும் மனுஷர்களுடைய லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். அது எதிர்பார்த்திருக்கிறதுனால சோர்ந்து போகக்கூடியதா தான் இருக்கும். ஆனா அந்த சோர்ந்து போகக்கூடியதுலயும் யாக்கோபு 5:8 நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. என கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுவதற்கு முன்பாக நீங்கள் நீடிய பொறுமையோடு உங்களுடைய இருதயத்தை காத்து கொண்டு எப்போ அந்த நீடிய பொறுமை இந்த இருதயத்துக்குள்ளார நிறைவாய் நிக்குதோ அப்ப அந்த இருதயம் ஸ்திரப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளார ஸ்திரப்படக்கூடியதா இருக்குது. இதே யாக்கோபு 5:10 வாசிக்கலாம். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். முன்னாடி இருக்கக்கூடிய மேகம் போல திரளான சாட்சிகள் பழைய ஏற்பாட்டுல இருந்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ள தாண்டி வரப்ப அவர்கள் நீடிய பொறுமையோட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் பணியில இருந்து நாம வாசித்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து பாடுகள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்போஸ்தலர் பணி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்தோன்னா சீஷர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாகவோ அல்லது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாகவோ அல்லது ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி பிராஸ்பரிட்டி காஸ்பலுக்காக ஓடுனவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க எல்லாருமே சுவிசேஷத்துக்காகவும் பாடுகள் பெற்று மரித்தவர்களாய் இருந்தார்கள். பாடுகளையும் துன்பங்களையும் அதிகமாய் சகித்து பொறுமையோட இருந்தார்கள். அவர்களுடைய நீடிய பொறுமைக்கு திருஷ்டாந்தமா எடுக்கணும்னா சீஷர்களை அத்தனை பேருமே நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப அந்த சீஷர்களை எல்லாவற்றையுமே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய நீடிய பொறுமை தான் அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரேட்மார்க்காவே இருக்குது. அந்த ட்ரேட்மார்க்கை நாம எடுத்துக்கும் பட்சத்துலதான் நாமளும் ஒரு வீட்டு சபையில் இருக்கக்கூடிய சீஷர்கள் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு அடையாளமா இருக்கு அந்த ட்ரேட்மார்க். ரோமர் 2:6-7 தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார்.
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஏன்னா அவனுடைய விசுவாசத்திற்கு தக்க அளவு பலனளிக்கப்படும் அப்படின்லாம் வேத வசனம் பின் பாயிண்ட் எல்லாம் சொல்லவே கிடையாது. பின் பாயிண்டா சொல்லக்கூடியது அவனுடைய கிரியைக்கு தக்கதாக. ஏன்னா நீ காலையில 6 மணிக்கு வயல்வெளிக்கு வந்தாலும் அவன் வேலை செய்யறதுக்கு அவனுக்கு ஒரு பணம் கூலி கொடுக்கப்பட்டது. சாயந்தரம் 6 மணிக்கு அவன் வேலைக்கு வந்தாலும் அவனுடைய கிரிகை என்ன அப்படின்னா, நான் ஊழியத்திற்கு அல்லது உழைக்க வருகிறேன் அப்படிங்கிற ஒரு கிரிகைய அந்த ஆட்டிடியூட அவன் காட்டிட்டானா இதுல அவனுக்கு கூலி ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெளிவாய் வேத வசனம் சொல்லுகிறது. நாம எல்லாம் சாயந்தரம் 6 மணி வேலைக்காரவங்க. இறுதி நாட்களுக்குள்ளார ஓடி நாம உடனே ஓடி போய் நேரா சேர்ந்து நேர பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும்னு சொல்லி நிக்கக்கூடியவர்களா இருக்கு. ஆனா அந்த ஓடக்கூடிய கிரியைகள்ல நாம சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்கிறவர்களாகவும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும். அந்த கிரியையில என்ன இருக்கணும்னா சோர்ந்து போகாம பொறுமையா இருக்கணுங்க. அந்த நற்கிரியை செய்யறதுல சோர்ந்து போகாம ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. ரோமர் 15வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிப்போமே. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். நாமே பல சமயங்கள்ல நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் நாம நிக்கிறவங்கள, எனக்கு இது பிடிக்கும், என்னால இது முடியும், இது எனக்கு தெரியும், இதனால நான் இதை செய்யறேன் போறேன் வரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜோனுக்குள்ளாரதான் நாம நிக்கிறோம். ஆனா நான் விரும்புகிறபடி அல்ல. பல சமயங்கள்ல சபை விரும்புகிறபடிக்கு நீங்க நடக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு தகுந்த மாதிரி சபை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறத காட்டிலும் சபைக்கு தகுந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது தேவ வசனத்தினாலே உண்டாயிருக்கக்கூடிய பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வசனம் தெளிவாக சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா நமக்கு பிரியமா தேவரீர் என்னுடைய சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுமானால் இந்த துன்பக்களம் என்னை விட்டு அகலட்டும்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவர் சொல்றாரு. காரணம் ஏன் விருப்பப்படி நடக்காம உம்முடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறதற்கு தேவனே எனக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே திருஷ்டாந்தமாய் நமக்கு என்று வைத்தவராய் இருக்கிறார். அதனால பிரசங்கினுடைய புத்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவரை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். ஆமென். அதனாலதான் ஆரம்பத்திலே பார்த்தோம், திரும்பவும் நான் சொல்றேன், நம்ம இந்த சபையில ஆரம்பிச்சது காட்டிலும் முடிக்கிற வரைக்கும் பொறுமையாய் உள்ளவர்களுக்கு மாத்திரமே உத்தமத்தனம் விளங்கக்கூடியதாய் இருக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஆமென். நல்லது செஞ்சு பாட்டு வாங்குறப்ப நீங்க பொறுமையா இருங்க. நான் போய் உனக்குன்னு இப்படி செஞ்சேனே அப்படி செஞ்சேனே அது செஞ்சேனே இது செஞ்சேனேன்னு சொல்லி நீங்க பேசுறத காட்டிலும் நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதை தேவனுக்கு முன்பாக அது பிரீத்தியாய் பிரியமாய் இருக்கக்கூடிய விதத்துல அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா பல சமயங்கள்ல நாம தப்பு செஞ்சுட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கிறத பெருமையா இருக்கக்கூடிய விஷயமா இல்லை.
நாம் நன்மை செய்தும் அதுல பாட அனுபவிக்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா அது தேவனுக்கு முன்பாக பிரீத்தியாய் இருக்கும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஏன்னா அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால், ஏன்னா உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளார மாத்திரம் நீங்க ரொம்ப அதிகமா இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் மாடா உழைக்கிறேன் பிரதர், ஓடா தேய்கிறேன் பிரதர், இருந்தாலும் நான் தான் பிரதர் பாட்டு வாங்கிட்டு இருக்கிறேன். பொறுமையாக தேவனுடைய உபத்திரவங்களை சகிச்சோம் அப்படின்னா அதுவே பிரீத்தியாய் இருக்கக்கூடியதா இருக்குது. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். அப்போ நமக்கு பொறுமைக்குன்னு ஒரு அந்த பெஞ்ச் மார்க் எங்க வைக்கிறாங்க அப்படின்னா, யோபு போல நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு தான் வேத வசனம் பெஞ்ச் மார்க் வைக்குது. அது போல உன்னால பொறுமையா இருக்க முடியும் அப்படின்னா நீ பொறுமையா இருக்கிற அப்படின்னா, நம்மளுடைய பொறுமை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருங்க. யோபு அளவுக்கு நம்ம எல்லாரும் பொறுமையா இருக்கிறோமான்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நம்மை நாமே நிதானித்து பார்க்கக்கூடிய நேரம் இதுவா இருக்கிறது. ஏன்னா நான் பொறுமையா தான் பிரதர் இருக்கிறேன் நிறைய விஷயங்கள்ல. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் அப்படிதான் பிரதர் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயமே இப்ப வசனம் கேக்குது. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, அது போல நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா அது போல நன்மையும் செம்மையும் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடியதாய் இருக்கும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்குன்னு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒண்ணு இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதுல நாம ஓடக்கூடிய ஓட்டம் வேகமா ஓடுங்க, மெதுவா ஓடுங்க அப்படின்லாம் வசனம் நம்ம கிட்ட சொல்ல, பொறுமையா ஓடும், பொறுப்பா ஓடுங்க. அதைத்தான் வேதம் நமக்கு எதிர்பார்க்கிறதாய் இருக்கிறது. அதுல பொறுமையா ஓடாம பல சமயங்கள்ல ஐயோ அது போயிடுமே, இது போயிடுமே, அப்படி நடந்துருமே, இப்படி நடந்துருமே, அப்படி இப்படின்னு சொல்லி பதறுகிற நேரத்துலதான் நம்மளுடைய வார்த்தையில பொறுமை இல்லாம போகுது. சங்கீதம் 106:33. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். அவர்கள் அவனுடைய ஆவியை விசனப்படுத்தினதுனால, நல்லா தெரிஞ்சுக்கங்க, தாவீது உதடுல பதறி பேசின இந்த சந்தர்ப்பத்துல சங்கீதக்காரன் சொல்றான், ஆவியை விசனப்படுத்தினா நான் வேற எது சொல்லியிருந்தாலும் நான் பொறுமையா இருந்திருப்பேன் பிரதர். என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க, அதனால நான் அப்படி பேசிட்டேன் இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு உதடுகளினாலே பதறி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொறுமை காணப்படும். ஏன்னா சங்கீதம் 143 வாசிக்கல. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆமென். அந்த தியங்குற நேரத்துல, விசனப்படுற நேரத்துல ஆத்துமா சோர்ந்து போய் பதறி போய் பொறுமை இழந்தக்கூடியதாய் மாறிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாத்துலயுமே ஒரு நிமிஷம் நிதானிங்க, பதறக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையாய் இருக்க வேண்டும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பதறி ஆணையிடக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே தேவன் பார்க்கிறவராய் இருக்கிறார். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நீங்க பேசுறப்ப எல்லாத்துலயுமே பிரசங்கி 5:2 ஞாபகத்துல கட்டாயம் இருக்க வேண்டியதா இருக்கும். பதறி போய் வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சாரி, மன்னிச்சுக்க, தெரியாம சொல்லிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், இதெல்லாம் பின்னாடி சொல்றதை காட்டிலும் உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஏன்னா பதறி ஆணையிடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும், பதறி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் கணக்கு கொடுக்க விடுதலாய் இருக்கிறோம். லேவியர் 5:4. மனிதர்
பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். ஏன்னா பதறி ஆணையிட்டு அப்படிங்கிறது ஏதோ தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக இல்ல, நன்மை செய்கிறதற்காகவது தீமை செய்கிறதற்காகவது, எதுக்கு வேணாலும் நான் நல்லது செய்யறதுக்காக தான் பிரதர், நான் அது செய்யறேன் இது செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு பேசுற அதுலயுமே பொறுமையை தேவன் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். பதறி நீ ஒரு வார்த்தையை கூட விடாத, செயலை மட்டும் இல்ல, உங்களுடைய காரியத்துல மட்டும் இல்ல, உபத்திரவத்துல மாத்திரம் இல்ல, உங்களுடைய வார்த்தையிலையும் கூட தேவன் பொறுமையை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நீதிமொழிகளுடைய புத்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரனுக்கும் ஏதுவாகும். கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். ஆமென். ஏன்னா ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் வந்து செல்வத்துக்கு சமமா. நம்ம பொறுமை இழந்து பதறக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தரித்திரத்திற்கு சமமா. கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற இருதயத்தையும் எப்ப கொடுப்பாருன்னு சொல்லி உபாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 65வது வசனம் சொல்லுது. எப்ப நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாய் நீங்கள் நடக்கிறீர்களோ அப்ப இந்த மாதிரி சாபங்கள் எல்லாமே வரும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒண்ணு போடுறாரு. அந்த லிஸ்ட்ல நீ அவர் கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். ஏன்னா பொறுமை எப்ப குறைஞ்சு போகுதோ அப்ப சத்தியத்தின்படி நான் நடக்காதவனாய் போகிறேன் என்று அர்த்தம். சத்தியத்தின்படி நடந்தவர்களுக்கு நாம பொறுமையா இருக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தரே கொண்டாந்து வைப்பார். அப்ப எப்போ சத்தியத்தை விட்டு தாண்டி பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டுல வார்த்தைகள் வசனங்களுக்கு கீழே தாண்டி நம்ம போகிற சமயத்துல சோர்ந்து போகிற கண்களையும் மனசஞ்சலத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 19:3. அதனால் எகிப்தியருடைய ஆவி அவர்களுக்குள் சோர்ந்து போகும், அவர்கள் ஆலோசனையை முழுகி போக பண்ணுவேன். அப்பொழுது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேடுவார்கள். எதெல்லாம் தேவையில்லாததோ தேவையில்லாததை தேடுறதும் தேவையில்லாத ஆலோசனைக்குள்ளார போகிறதும் எப்போ ஒருவனுக்குள்ளார போகும் அப்படின்னா அவன் பொறுமை இல்லாமல் சோர்ந்து போகிற. சத்திய வசனங்கள் என்னைக்கு அவனுக்குள்ளார கிரியை செய்யலையோ அப்படின்னா எவ்வளவு அதிகமாய் படித்து உணராதவர்களாய் இருக்கக்கூடியவர்களாய் இறுதி காலத்துல இருப்பாங்கன்னு சொல்லி இருக்குது. நம்ம எவ்வளவு பைபிள் படிச்சோம் அது எனக்கு புரியல பிரதர், இன்னும் தெரியல பிரதர், இன்னும் வசனம் ஞாபகத்துல இருக்கிற பிரதர், நான் இன்னும் படிக்கணும் நிறைய இருக்கு, போய் 4 பேர்கிட்ட சுவிசேஷம் சொல்லணும், இன்னும் வசனம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் நாம உட்கார்ந்து இருக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா தேவன் நமக்கு சோர்ந்து போகிற ஆவியை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நன்மையை மாத்திரமல்ல, தேவன் நம் மீது பிரியமாய் இருக்கிறதுனால இந்த ஆவிகளை அனுப்பி திரும்பவும் தன்னுடைய பக்கத்துல சேர்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில சந்தர்ப்பங்கள் அனுமதிக்கப்பட்டதா இருக்கும். யோசுவாவினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். எப்ப கர்த்தர் உன் கூட கரெக்டா இருக்கிறாரோ, நீ சத்தியத்துக்குள்ளார கரெக்டா இருக்கிறியோ, அடுத்த விருதையை சோர்ந்து போகும். ஏன்னா எரிக்கோ பட்டணத்துல வந்து சுத்தியில நடந்து வந்தப்பவே வந்த மாத்திரத்துல இருதயத்தினுடைய எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போகும்னு சொல்லிட்டு ராகாப்பு வேசி அவங்ககிட்ட வந்து சொல்றார். அப்போ அவங்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறதுக்குரிய காரணம் வர்றவங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா நான் பொறுமையா இருக்கிறேன். கர்த்தர் எப்ப கிரியை செய்யறாரோ அவர் 7 தடவை சுத்த சொன்னாலும் சுத்துறேன், 7வது நாள் 7 தடவை சுத்த சொன்னாலும் சுத்துறேன். 7 நாளும் சுத்தினதுக்கு அப்புறம் 7வது நாள் 7 தடவை சுத்தினதுக்கு அப்புறமேட்டுதான் எரிக்கோ முதல்ல பொழுது. அது வரைக்கும் பொறுமையாய் இருக்கும் பட்சத்துல எதிரிகளுடைய இருதயம் சோர்ந்து போகக்கூடியதாய் மாறும். நீ
கர்த்தருக்குள்ளார நீ பொறுமையாய் இருக்கும் பட்சத்துல எதிரிகளுடைய இருதயம் சோர்ந்து போகும். யோசுவா 2:24. கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். ஆமென். ஏன்னா இது வசனம் தெளிவாவே சொல்லுது. அப்ப இவங்க எல்லாமே கரெக்டா நடந்து போகிறப்ப தேசத்தினுடைய குடிகள் எல்லாத்தையுமே அவங்க கையில கொடுத்தாங்கன்னு எதிராளி சோர்ந்து போவான். யோசுவாவினுடைய புத்தகம் 5:1. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்துக்கு அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். இஸ்ராயலர் நீ 40 வருஷமா இருந்தாலும் சரி, 400 வருஷமா இருந்தாலும் சரி, கர்த்தரே தேவன் சொல்லி நீ காத்திருந்த அப்படின்னா அவங்களுடைய இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மற்றவருடைய இருதயம் சோர்ந்து போனது போல நமக்கும் கர்த்தர் மேன்மை பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் 12:16-17. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஏன்னா ஒருவேளை போச்சணும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தானா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிடைச்சிருந்திருக்கும். அல்லது கொஞ்ச நேரத்துல அவனே ப்ரிப்பேர் பண்ணி எதையோ ஒண்ணு சாப்பிட்டு இருந்திருக்கலாம். அந்த கொஞ்ச நேரம் பொறுமை இல்லாத தன்மை அவனுடைய ஆசீர்வாதத்தை பின்னாடி கண்ணீர் விட்டு கவலையோடு கேட்டாலும் திரும்ப கிடைக்காதபடிக்கு அவனுடைய பதட்டம் அவனை வீணடித்ததாய் இருக்கிறது. பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய பொறுமையின்மையும் நம்மளுடைய பதட்டமும் நம்மை வீணடிக்கக்கூடிய காரியங்களாய் மாறுகிறது. எசேயா தீர்க்க தரிசன புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனம், 35வது அதிகாரம் 4வது வசனம் ரெண்டையுமே வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். விசுவசிக்கிறவன் பதறாங்க. நீ எப்ப விசுவசிக்கிறீங்களோ அப்பதான் பதறாதபடிக்கு நாம இருக்க முடியும். எப்ப நீங்க பதறாம பொறுமையா நீங்க இருக்கிறீங்களோ அப்பதான் இறுதி நாட்கள்ல மனம் பதறுகிறவர்களுக்கு போய் நாம பார்த்து சொல்ல முடியும், நீங்க பயப்படாதீங்க, திடனாயிருங்க, தேவ நீதி சரிகட்ட வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் வருவாரு, நம்மளை எல்லாத்தையுமே வெகு சீக்கிரத்துல கூட்டிட்டு போவாரு. இது எல்லாமே நாம அப்பதான் சொல்ல முடியும். நாமளே ஐயோ என்ன ஆக போதோ, ஏதாக போதோ, எப்படி ஆக போதோ நம்மளுடைய பொறுமை இழந்து பதறுகிறவர்களாய் நாம் மாறும் பட்சத்துல நாம் எப்படி பதறுகிறவர்களுக்கு நீங்க பயப்படாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியும்? நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. அதே நீதிமொழிகள் 24:10 வாசிருங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஏன்னா ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயானா உன்னுடைய பலன் குறுகி போகும். ஏன்னா இப்பவே நாம அந்த பொறுமையும் சோர்ந்து போகாத தன்மையும் பதறாத மனத்தையும் நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் நம்மளுடைய ஆபத்து நாட்களிலே நம்மளுடைய பலன் கூடக்கூடியதாய் இருக்கும். அது பலனை குறைக்கக்கூடியதா இருக்குது. அந்த குறைக்கக்கூடியதா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, நாம எப்போ சோர்ந்து போகிறோமோ அப்போ நம்மளுடைய பலன் குன்றக்கூடியதா இருக்கும். ஏன்னா தேவன் நமக்கு பொறுமையையும் இச்சையடக்கத்தையும் பதறாத மனத்தையும் சிதறாத சிந்தைகளையும் சோர்ந்து போகாத காரியத்தையும் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்துல தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப பவுல் சொல்றா, நீயோ தேவனுடைய மனுஷனே,
இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீ நாட வேண்டிய விஷயம் எல்லாமே இதுதான். ஏன்னா முதிர் வயது உள்ளவர்களுக்கு அவனையே பார்த்து தீத்துவ பார்த்து அவனுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லு அப்படின்னு சொல்றப்ப முதிர் வயது உள்ளவர்கள் தீத்து 2:2 சொல்லுது, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் விசுவாசத்தினாலும் அன்பினாலும் பொறுமை உள்ளவர்களாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. ஏன்னா நாம வச்சிருக்கக்கூடிய பொறுமையிலையும் ஒரு ஹெல்த்தியான பேஷன்ஸ் இருக்கணும், அதுல ஆரோக்கியம் இருக்கணும். அந்த பொறுமையில நாம தீமையை சகிக்க கூடாதவர்களை சத்தியம் இல்லாத இடத்துல நிக்கக்கூடிய பொறுமையா இருக்கணும்னா நீங்க சத்தியம் இல்லாத இடத்துல நிக்க சொல்லவே இல்லை. வேத வசனத்திற்கு அங்கீகாரம் இல்லாத இடத்துல நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வேத வசனத்துக்கு புரட்டா இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க பொறுமையா நிக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அதுல ஹெல்த்தியான பொறுமை இருக்கணும். பொறுமையா இருக்க சொல்லி பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே அநீதிக்கு எல்லாத்துக்கும் போய் பொறுமையா இருந்துட்டு வாய மூடிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தேவன் சொல்லவே கிடையாது. ஹெல்த்தியான பேஷன்ஸ், அந்த ஹெல்த்தி பொறுமைய தேவன், ஆரோக்கியமுள்ள பொறுமையை தேவன் நமக்கு இந்த நாளில தர வல்லவராய் இருக்கிறார். அதே 2 கொரிந்தியருடைய புத்தகத்தை நாம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, அதுல ஆனபடியினாலே நாம சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஏன்னா நாம சோர்ந்து போகாதபடிக்கு பொறுமை உள்ளவர்களாய் நாம் நன்மை செய்கிறதுனாலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல நாம் எல்லா காரியத்தையுமே அறுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். அதனால நாம இயேசு கிறிஸ்துவின் நிமித்தத்தினால அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியத்திலும், அது உபத்திரவமாய் இருந்தாலும் சரி, எந்த பாடுகளாய் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பலவீனமாய் இருந்தாலும் சரி, எதுவாய் இருந்தாலும் நாம் சோர்ந்து போகாதிருக்க ஆவியானவர் நமக்கு இந்த நாளில அறிவுறுத்த வல்லவராய் இருக்கிறார். எனவே கடைசியா மத்தேயு 6வது அதிகாரம் 25 28 வரைக்கும் நாம வாசிக்க கேட்போமே. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஏன்னா பொறுமைக்கு அடுத்த விரோதி எது அப்படின்னா கவலை. நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும், இதுக்கு என்ன செய்ய முடியும், அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கவலைப்படுகிறதுனால, ஒன்றுக்கும் நீ கவலைப்படுறதுனால எதையும் நம்மளால கூட்டவும் முடியாது, குவைக்க முடியாது. ஆகையால் பிரியமான சகோதரனே சகோதரியே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதுமானதாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் எல்லோருமாய் ஒன்று கூடி ஜெபிப்போமே. மகா இரக்கமும் பரிபூர்ணமும் நிறைந்த எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பூரண மிகுந்த நாமத்திற்குள்ளார நாங்கள் இந்த வேளையில கடந்து வருகிறோம். கர்த்தர் பெரியவராய் இருந்து ஒரு மகா பெரிதான காலத்திற்குள்ளார எங்களை அழைத்து செல்லுகிற தயவிற்காய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தேவரீர், இந்த இரவு வேளையில நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி நாங்கள் பொறுமையாய் இருக்கிற காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
பொறுமை இல்லாமல் பதறின காரியத்திலேயோ அல்லது சோர்ந்து போகின காரியத்திலேயோ கவலைப்பட்ட காரியத்திலேயோ எல்லாவற்றிலும் பதறி போய் என்னுடைய வார்த்தைகள் விட்ட நேரத்திலேயோ எல்லாவற்றிற்குமாய் இந்த வேளையிலே ஒரு விசையாய் மன்னிப்பு கேட்டு உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களுடைய பதறின காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில தயவாய் ஒரு விசையாய் உம்முடைய களஞ்சியத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வருவதாக ஆண்டவரே. அந்த குறைச்சல்கள் எல்லாம் நிறைவாவதாக. பூரண கிரியை, பூரண பொறுமை எங்களுக்குள்ளார செயல்பட தேவரீர் ஒவ்வொருத்தரையும் நீரே பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. இந்த பொறுமையினால இவர்கள் உச்சிதமான நன்மையை பெற்று தேவனுடைய சமூகத்துல பூரணராய் நிறுத்தப்படத்தக்க வல்லவராய் இருக்க நீர் ஒவ்வொருத்தருக்கும் பொறுமை என்றும் அபிஷேகத்தை இந்த நாளிலே ஊற்றுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உண்மையாகவே நான் பொறுமை இல்லாம நடந்திருக்கிறேன்னு சொல்லி தங்களுடைய இருதயத்துக்குள்ளார இதோ மனஸ்தாபத்தோடு கூட உடைய சமூகத்துல கிட்டி சேர்க்கிறவர்களுக்கு சரீர பலன் உண்டாவதாக ராஜா. தேவ கிருபை அவர்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. வேண்டாத வியாதிகள், வேண்டாத காரியங்கள் எல்லாம் இந்த வேளையில அவர்களை விட்டு விலகி போவதாக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் பூரண மிகுந்த நாமத்தினால மெய்யாகவே எனக்கு உண்டாயிருக்கக்கூடிய இந்த உபத்திரவத்திற்கு காரணம் என் பொறுமையின்மை என்பதை உணரக்கூடிய இருதயத்தை இந்த வேளையில தொடுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அந்த சரீரத்திலே தேவ வல்லமை இந்த வேளையில புறப்பட்டு வருகிற தயவிற்காய் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. நீரே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியத்திலும் விடுதலை பண்ணி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise Lord, praise Lord.